ஸோ ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா கங்குவா ரிவ்யூ. இது ஏன் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். எனக்கு சொல்ல ஏன் இப்போ நீ வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஏன் இப்போ போகிறேன்? காசு ரொம்ப ஜாஸ்தி கைஸ். இப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் இப்போ போனேன் கைஸ். போன கூட எனக்கு பிடிக்கவே இல்லை கைஸ். அதுக்கு போய் பார்த்தேன், சரியான ஃப்ளாப்பு படம். நான் கூட நினச்சேன் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது. ஓகே ஸ்டோரி ஹிட்டு, ஆவரேஜ், சூப்பர் ஹிட்டு அந்த மாதிரி கூட வரும். ஏன்னா சூர்யா இது வரைக்கும் ஒரு பெரிய ஹிட்லாம் கொடுத்ததில்லை சிங்கம்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் இப்போ பண்ணுவார் நினச்சோம், ஆனால் பண்ணதே இல்லை கைஸ். ஸோ இது ஏன் ஃப்ளாப் ஆச்சு, ஏன் நெகட்டிவ் இருக்குன்னு பார்க்கலாம். இது ஜஸ்ட் மை பிஓபி, தட் மீன்ஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் யூ. ஸோ இது மாதிரி உங்களுக்கு அது தேவைச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா எலக்ஷன் சவுண்டு வந்து எப்போவுமே இந்த சூர்யா சரி எல்லாம் சரி கத்திக்கிட்டே இருப்பாங்க, செம்ம சவுண்டாக இருக்கும் கைஸ். அதனால தான் யாருக்கும் பாதி பிடிக்கவே இல்லை. செகண்ட் பார்த்தோன்னா வந்து அந்த ஈவல் ஸ்மைல். எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து சூர்யா வரைக்கும் எல்லா ஹீரோயின்ஸு பொண்ணுங்க அந்த ஊர் தலைவர்கள் எல்லாருமே சிரிச்சுட்டு ஈவல் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி காஸ்டியூம், எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கு. எல்லா பிஹேவியர்ஸ் எல்லாமே ஒரு ரோபோட் மாதிரி இருந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு கைஸ். அப்போ தேர்டு பார்த்தோன்னா ஸ்டோரி வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் மட்டும் சூப்பராக இருந்துச்சு கைஸ். மற்றபடி இந்த ஃப்யூச்சரில் ஒரு 2024 உள்ளது கேவலமாக இருந்துச்சு கைஸ். எனக்கே பிடிக்கவே இல்லை கைஸ். ஸோ அதனால தான் வந்து அது பாதி ஃப்ளாப் ஆனது. அதுக்கு ஃபோர்த்து வந்து எமோஷனல். ரொம்ப எமோஷனல் இருந்துச்சுன்னா ஸ்டோரியே நல்லா இருக்காது கைஸ். அப்படி தான் ஃப்ளாப் ஆச்சு படம். ஒரு எமோஷன் இருக்கலாம் கைஸ், அது ரொம்ப எமோஷனலாக இருக்குது கைஸ். இது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அண்ணாத்த இந்த சிறுத்தை சிவா தான் வந்து தங்குவா டைரக்ட் பண்ண சிறுத்தை சிவா தான் வந்து அண்ணாக்கி டைரக்ட் பண்ணாங்க. அதுவும் சரியான டிசாஸ்டர். ஏன்னு கேட்டேன்னா எமோஷனு, எப்பவும் எமோஷனல், எல்லாத்துக்கும் எமோஷனல் கொஞ்சம் ஆட் பண்ணலாம், ஆனால் இவ்வளோ ஆட் பண்ணது ரொம்ப மோசம்ப்பா. ஸோ இதுதான் கைஸ் நம்ம கங்குவாவில் வந்து நெகட்டிவ் இஷ்யூஸ் உண்டாக்குறது. ஆனால் கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸ் வந்துச்சு, அது ஏன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். மிக்சர்னு பார்த்தோன்னா வந்து ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொஞ்சம் வந்துச்சு ஃபஸ்ட்டுலாம். ஸோ அது ஏன்னு இப்போ பார்க்கலாம். ஏன்னு தெரியுமா? விஷுவல்ஸ் கைஸ். ஏன்னா பட்ஜெட் பெருசாக 350 crores கைஸ். அதனால பெரிய பட்ஜெட்லேருந்து பெருசாக பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஹிந்தியில் வந்து 2.0க்கு அப்புறம் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரே படம் கங்குவா தான் கைஸ். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணனால விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு கைஸ். 3D எஃபெக்டில் சூப்பராக தான் கைஸ் இருந்துச்சு. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க 3D எஃபெக்டில் நல்லா இல்லை, 2D எஃபெக்டில் பார்க்கலாமே அந்த மாதிரிலாம். ஸோ எனக்கு என் பர்ஸ்பெக்டிவ் தட் மீன்ஸ் பிஓவிக்கு எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சூர்யாவோட ஹார்ட்வேர். சூர்யா வந்து ஆக்டிங்கில் மட்டும் இல்லை, ப்ரொமோஷன் இறங்கி செஞ்சாங்க கைஸ். இங்கே மட்டும் செய்யலை, தமிழ்நாட்டில் மட்டும் செய்யலாம் கைஸ். ஆனால் ஹிந்தி, நார்த் இந்தியா, ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போய் செஞ்சாங்க கைஸ் ப்ரொமோஷனு. ஆல்சோ சூர்யாவோட ஆக்டிங் சொல்லவே வேணாம், சூப்பராக இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் கைஸ், அதில் நெகட்டிவ் இன்னொரு விஷயம் திஷா பார்த்தாங்க. இவங்க வந்து அந்த படத்தோட ஹீரோயின்னு சொல்கிறாங்க, ஆனால் ஹிஸ்டாரிக்கல் பார்ட்டில் இல்லை, இந்த ஃப்யூச்சர் பார்ட்டில் மட்டும்தான் இருக்காங்க கைஸ். இப்போ ஃப்யூச்சர் பார்ட்டில் வந்து கேவலமாக நடிச்சிருந்தாங்க, ஹீரோக்கு எகென்ஸ்டாக தான் நடிச்சிருந்தாங்க தவிர ஒரு சப்போர்ட்டிவாக அந்த மாதிரிலாம் நடிக்கவே இல்லை. ஸோ அவங்களுக்குனே ஒரு பெரிய ஃபேன் பேஸ்லாம் எல்லாம் வரும்னு நான் நினச்சேன் தமிழில், ஆனால் கேவலமாக பண்ணியிருந்தாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம கோட்டு படத்தில் ஸ்பார்க் சாங்குக்குனே மட்டும் வந்த மீனாட்சி சௌதரி மாதிரி இருக்குது. ஸ்பார்க் சாங்க்கு வந்தாங்க, ஆடினாங்க, அப்படி செத்தாங்க. அதே மாதிரி தான் கேஸ் இருக்குது இவங்க ஆக்டிங்கும். ஸோ இதனால தான் கைஸ் இந்த கங்குவா படம் ஃப்ளாப் ஆச்சு. ஸோ சூர்யா கஷ்டப்பட்டு இறங்கி 2 இயர்ஸாக இப்போ விக்ரம்க்கு அப்புறம் இப்போ கங்குவாவில் தான் நடிச்சிருக்காரு கைஸ். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்த படமும் ஃப்ளாப் பண்ணால் நானே ரொம்ப வருத்தப்படுறேன் கைஸ். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சதா, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லி நீங்கள் எப்படி இந்த சின்ன ரிவ்யூலாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். குட் பை.